வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே அமைதியாக இருக்காங்க. மீனா கவனிக்கிறாங்க. பின்னாடியே போய் கேட்குறாங்க, என்ன ராஜி எக்ஸாம் எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா எக்ஸாம்லாம் நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் உன்னோட முகம் ஒரு மாதிரி வாட்டமாக இருக்குது, என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை கதிர் என்கிட்ட சரியாக பேசவே மாட்டான், நான் எத்தனையோ வாட்டி பேசினேன், நான் அப்புறம் பேசுகிறேன், இன்னைக்கு கூட ஃபோன் பண்ணால் ஆல் தி பெஸ்ட்டு மட்டும் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அவன் இப்படிலாம் இருந்ததே இல்லை, என் கூடவே வருவான், என்னை நல்லா பார்த்துப்பான், எக்ஸாம் எழுதுறதுக்குன்னா என்னை தனியாலாம் விட்டதே கிடையாது, அவன் ஏன் இப்படி மாறிட்டான், எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, ட்ராவல்ஸில் என்ன பிரச்சனையோ, ஏதோ ஒரு டியூட்டி போகணும்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் போயிருக்காரு, நீ எல்லாத்தையுமே கற்பனை பண்ணிக்காத, கண்டிப்பாக எல்லாமே மாறும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், இங்கே வந்து உன்னோட கஷ்டத்தெல்லாம் உன்னோட ஃபேஸ் எல்லாம் அப்படி வச்சுக்காத, அப்புறம் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, புரியுதா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராங்க. என்னம்மா எக்ஸாம்லாம் நல்லா எழுதுனியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. நல்லா தான் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே போடுறாங்க. சூப்பராக இருக்குமா சாப்பாடு, உண்மையாகவே சொல்கிறேன், இங்கே இருந்த இந்த ஒரு வாரமும் நல்ல சாப்பாடு தான், நான் இந்த மாதிரி விதவிதமாக நான் சாப்பிட்டதே கிடையாது, நான்லாம் ஒரு குழம்பு 2 பொரியல் இதோடு நிறுத்திப்பேன் அவ்வளோதான், ஆனால் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. சரி நீங்கள் அடிக்கடிக்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வரேன். என்ன மீனா வந்துடலாமா, குடும்பத்தோடு வந்துடலாமா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை என்கிட்ட ஏன் கேட்குறீங்க, கண்டிப்பாக நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த அம்மா ஒரு வாட்டி வந்ததுக்கே என்னோடய மருமகளை அப்படியே ஒரு மாதிரி வேலை செய்யாத மாதிரி மாற்றுது, இன்னும் அடிக்கடி வந்தால் அவ்வளோதான், நான் தான் போய் சமையல் ரூமில் உட்காந்துட்டு இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலரோட மாமியார் அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ சக்திவேல் அப்படியே நிற்கிறாரு. அங்கேருந்து குமார் வராரு. வந்த உடனே அப்பா கண்டிப்பாக பெரியப்பா வந்தவுடனே எதுக்காக இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னு நம்ம கேட்கலாம், சரி நான் இப்போ ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா அப்படின்னு குமார் சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ ஃபோன் பண்ணி கேட்டால் கூட சரி, அண்ணன் வாயிலேருந்து ஒரு உண்மையை கூட உன்னால் வாங்க முடியாது, அண்ணன் 10 லட்சம் ரூபாய் அந்த கதிருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே உண்மை தான், பார்த்துக்கலாம் விட, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அண்ணன் வரட்டும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கதிர் ராஜியோட அப்பா 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போயிட்டு செக்கப் எல்லாமே எடுக்கிறாங்க. இங்கே வந்து இன்றைக்கி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரிங்க நாங்கள் வரோம் அப்படின்னு கதிர் வராரு. இங்கே பாருங்க மாமா, ஆப்ரேஷனை நல்லபடியாக நம்ம முடிக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், நீங்கள் எல்லாமே சரியாயிடுங்க, ஃபஸ்ட்டு மனசில் ஒரு நம்பிக்கையை வைங்க, இது நடக்கும், நல்லதே நடக்கும், நீங்கள் தான் நினைக்கணும், நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாரு. சரி வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் எல்லாமே பார்த்து பார்த்து கவனிக்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு முத்துவேல், இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும், என் தங்கச்சி சூப்பராக பையனை பெற்று நல்லா வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் மனசுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. நான் எத்தனை வாட்டி இவனை திட்டியிருப்பேன், இவனை கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ண போகிறேன்னு நான் கேட்டேன், கடைசியில் என் உயிரையே காப்பாற்றுறது இவனாக தான் இருக்கான், இனிமேல் நம்ம யாரையுமே தப்பாக நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு.